ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாகுன்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலேருந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு எப்படி பொழுது போச்சு, என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் கீழே அந்த ஹைக் பட்டனையும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து இருக்கும். இப்போ என்னோடய மார்னிங் ரொட்டீன் விலாக் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் அது கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் டென்ஷனோட தாங்க நம்மளுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் எழுந்திருக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அலாரம் அடித்தது கூட தெரியாமல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் திருப்பி தூங்கிட்டேன். ஒரு 5:10லேருந்து ஒரு 5-6 அலாரம் வந்து வச்சுருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5:45 ஒரு 5:50 போல் எழுந்திரிச்சிருவேன். சில சமயம் ஒரு 6 மணி போல் தான் வந்து எழுந்திருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு எழுந்திருக்கவே. இதுக்கப்புறம் எஞ்சி அவசரமாக சமையல்லாம் பண்ணால் சரிப்பட்டு வராதுன்ட்டு அப்புறம் வந்து அவங்க 7 மணிக்கு கிளம்புவாங்க. அதனால் உப்புமா மட்டும் வந்து கிளறிட்டேன். சரி, இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சமையல் மதியம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நினச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் என்னோடய வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரேஷனில் வாங்கின கோதுமை வாங்கிட்டு வந்தது பையிலே வச்சுருந்தது எதுவுமே வர ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே எப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்ட்டு காலையில் இந்த வேலையை தாங்க வந்து நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினேன். கீழே கார்ப்பரேஷன் வாட்டர் வரும். சரி, தண்ணி வரும்போதே வந்து கோதுமையை வந்து கழுவிடலாம்னு சொல்லிட்டு கீழே போய் அதை கழுவிட்டு வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருந்தேன். அப்புறம் பசங்கள்லாம் வந்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் அதில் வந்து காய வச்சேன். எந்தெந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாரி தாங்க ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு வழி ஆகிட்டேன். காலையில் எழுந்திருக்கும் போதே டென்ஷனோட தான் எழுந்திரிச்சேன். மதியம் வரைக்குமே அதே டென்ஷன் தாங்க இன்றைக்கி. அது ஏங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ 2-3 நாளாகவே இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிக்குதுங்க. அது அந்த மாதிரி நல்ல வெயிலும் வந்து காட்டுது. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு வந்து வரல. சரி, போக போக வெயில் வரும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெயில் இன்றைக்கி இல்லைங்க. ஒரு மாதிரி மழை வர மாதிரியே தான் நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மேகமூட்டமாக தாங்க இருந்தது. இன்றைக்கின்னு பார்த்தா நான் அந்த கோதுமையெல்லாம் கழுவி போடுவேன்னு நினச்சிக்கிட்டே தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வேறங்க. நான் மேக்ஸிமம் இந்த கோதுமை காய போடுற அன்றைக்கெலாம் வந்து குரங்கு கரெக்டாக வந்துடுது. குரங்குகிட்டேருந்து இந்த கோதுமையை காப்பாற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டுன்னு தான் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த கோதுமையை காய வச்சுட்டு நேற்று போட்டு ஈவினிங் போட்ட துணியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மடிக்கில் கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கிட்ட வந்து பெருக்கித்தல் இல்லை. காற்று அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 நாள் 3 நாள்லேயே அதிக குப்பை சேர ஆரம்பிச்சிருது. அதனால் 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த படிக்கட்டை வந்து நான் பெருக்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வீடு வந்து பெருக்கி தள்ளலைங்க. கீழே அந்த கோதுமை கழுவுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே போர்ட்டிக்கெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்ப தான் கரெக்டாக இருந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆனால் சோஃபா கவரு ரூமில் வந்து சரி பண்ணி வச்சுட்டு தான் போனால் சரி வந்த உடனே பெருக்கி தள்ளிக்கலான்ட்டு வந்ததுமே முதல்ல இந்த வேலையெல்லாம் வந்து முடித்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு இந்த உப்புமாலாம் கொஞ்சம் சுட சுட சாப்பிட தாங்க பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்டேன். திருப்பி சூடு பண்ணவும் கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. ஸோ நம்ம கடமைக்கு சாப்பிட்டங்கிற பேருக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளோட யூடியூப் ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா 12 மணிக்கு மேலே கொண்டு போய் பசங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு வரணும். அப்படியே ஒரு அவங்களுக்கும் கொடுத்துட்டு வரணும். சமைச்சிட்டு இருக்கும்போதே குரங்கு வந்துருச்சுங்க. குரங்கு எங்கே மேலே போயிருக்குதுன்ட்டு ஒரு தடவை மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் மேலே போகாத அளவுக்கு இந்த குரங்குல விரட்டி விட்டுட்டே தான் இருந்தேன். நம்மளோட ரெகுலராக 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லைங்களா, அவங்களும் இன்றைக்கி வந்து விரட்டி விட்டுட்டு அவங்களுக்கு எதுவுமே வந்து கொடுக்கலங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கிட்ட இங்கே தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, ஏதாவது கொடுத்துட்ருப்பேன். இன்றைக்கி அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, துரத்தி விட்டுட்டேன் அவங்கள. இன்றைக்கி சமையல் வந்து சாதம் வடித்து முருங்கைக்கீரை வந்து கடைய போகிறேன். முட்டை வந்து வேக வச்சு காரம் போடணும். உருளைக்கிழங்கு வறுவல் அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
மேக்ஸிமம் நைட்டே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். நேற்று கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுனால சும்மா லைட்டாக தொடச்சி விட்டுட்டு சரி காலையில் ஒரேடியாக வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்து கழுவி விட்டுலான்னு நினச்சிட்டு நைட்டு வந்து சும்மா லைட்டாக தொடச்சி விட்டதோட சரி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, காலையில் அந்த கோதுமையெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு இந்த டேப்பில் ஓஸை செட் பண்ணி விட்டுட்டு போர்ட்டிக்கெல்லாம் கழுவி விட்டுட்டு போதே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் தாக்காமல் இந்த இப்போ நான் கை விட்டு காமிக்கிறேன் இல்லைங்களா, இது மேலே ஒரு கேப் மாரி மூடி வச்சுருப்போம், டம்மி போட்டு மூடி வச்சுருப்போம். அது அந்த ஃபோர்ஸ் தாங்காமல் அது டப்புன்னு வந்து ஒரு மாதிரியே சத்தம் கேட்டு எங்கே பறந்து போச்சுன்னே தெரிலங்க. அந்த ஃபோர்ஸில் எங்கே போய் விழுந்ததுனே தெரில. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக சுற்றி தேடி பார்க்குறேன், அது எங்கே போச்சுன்னே தெரிலங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த டேங்க்கு கிட்டே இருக்கிற அந்த இதை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே தண்ணி ஆஃப் ஆகும், இல்லாட்டினா வந்து ஆஃபே ஆகாது. வேறு வழி இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே டேங்க்கில் போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். டேங்க் மேலே ஆஃப் பண்ணிட்டோம்னா சுத்தமாக கிச்சன் எதுக்குமே தண்ணி வராது. பசங்க அதுக்குள்ளே எழுஞ்சி 2 பேரும் குளிச்சுட்டாங்க. நான் மட்டும் தான் குளிக்கணும். அதனால் சாதனாட்ட வந்து நான் இங்கே வந்து கையை வச்சு அடைச்சிக்கிட்டேன். மேலே எனக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி விடான்னு சொல்லிட்டு அவள் தண்ணி பிடிக்கிற வரைக்கும் இங்கே கையை வச்சு அடைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் மேலே போய் ஆஃப் பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கிச்சன் க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா வந்து மேலே ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி வரும். தண்ணி வந்ததுன்னா இங்கே தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்குங்கிறனால அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். எந்த வேலையுமே அதுக்கப்புறம் பண்ணலை. அது பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. நானும் தேடி பார்க்குறேங்க, அந்த டம்மி எங்கே போச்சுன்னே வந்து தெரியல. அதை புதுசாக வாங்கிட்டு வந்து தான் வந்து போடணும். சமைக்கிறதுக்கு வந்து அரிசி பருப்புலாம் கழுவுறதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும், கீரை அலசுறதுக்கு தண்ணி தேவைப்படும்ட்டு திருப்பி மேலே போயிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு வந்து அது வரைக்கும் தண்ணி இங்கே கீழே வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. கடகடன்னு அந்த கிச்சனுக்கு என்ன இப்போ தண்ணி அவசியமாக தேவை அதை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு மேலே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். இடையில இந்த குரங்கும் ஓட்டிக்கிட்டு இந்த கோதுமையும் காய வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவதியாக தான் போயிடுச்சு. சரியான வெய்ய வேற வந்து காயில் நல்ல வெயிலாக இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிருங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு வெயில் இல்லை. திருப்பி நாளைக்கு வந்து காய வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ மேலே அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் இதை வந்து இப்போ நான் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். இங்கே ஆன் பண்ணாலே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே தண்ணி வந்து எவ்வளோ வேஸ்ட்டாக வந்து போகுதுன்னு. இங்கே திருப்பி இங்கே ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அங்கேயே அது நிற்கிது, ஏன்னா டைரெக்ட் கனெக்ஷனில் இருக்குது அது. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி இப்போ வாங்கிட்டு வந்து போட்டு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி தேவைப்படும் போது இதுமாரி மேலே ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுமாரி தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். காலையில் மிஷினில் வர துணி வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அதை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஆகிடுச்சு. அப்புறம் மிஷினை ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். இப்போ மிஷின் ஃபுல்லாக ஓடுற வரைக்கும் தண்ணி இங்கே கீழே அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும். இதை வந்து மூடிலாம் வாங்கி அந்த போட்டுறதுக்கு அப்புறமா தான் துணி வந்து துவைக்கணும். நான் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு அடுப்பில் பாலை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். இதுக்கே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அதையும் தாண்டி பொங்கி கொஞ்சம் கீழே ஊற்றிச்சிங்க. பார்த்ததுக்கு இந்த டென்ஷன் வேறு. சரிம்மா இதெல்லாம் வந்து இப்போதைக்கு க்ளீன் பண்ண முடியாது. ஒரேடியாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போய்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செட் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் மேலே தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா மேலும் கீழே ஏறி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். சமையல் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டேங்க. நான் சொன்ன மாரி வந்து கீரை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு ஒரு வெற்றிக்குட்டிக்கு மட்டும்தான் அவன் அதை தான் வந்து கேட்டான், இன்றைக்கி முட்டை வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் சாதனாக்கும் அவங்களுக்கு மட்டும் முட்டை வேக வச்சுட்டு மிச்சர் கொஞ்சம் இருந்தது அவ்வளோதான் தொட்டுக்கிறதுக்கு. ரசமோ தயிரோ எதுவும் கிடையாது. இன்றைக்கி கீரையோடு வந்து விட்டாச்சு. வந்து லஞ்சு பேக் பண்ணிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இன்னும் டைம் இருக்குது, 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. கொஞ்சம் நேரம் திருப்பி நம்மளோட யூடியூப் ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதையும் பார்த்துட்டு வெளியில் குரங்கு வருதான்னு அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சாதனாப்பாவுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வரும்போது தான் அந்த மூடி வாங்கிட்டு வரணும். இதுதாங்க அந்த டேப் மேலே மூடியிருந்த அந்த டம்மிம்பாங்க. அதுதான் வந்து இது 1 5 ரூபா எதுக்கும் இருக்கட்டுமேன்ட்டு 2 வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையை அது செட் பண்ணினேன். அதுக்கு அந்த சொல்யூஷன் ஒன்று இருக்கும், அதை போட்டு செட் பண்ணால் சீக்கிரம் கலந்து வராமல் இருக்கும். சொல்யூஷன் இருக்குது, அது சாதனாப்பா எங்கே வச்சுருக்காங்க தெரியல. இப்போதைக்கு வந்து சும்மா வந்து போட்டு விட்டுருக்குறேன், அவ்வளோதான். நல்ல வேலை வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இல்லாமல் இருந்தது. ரொம்ப வெயிலாக இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிருந்திருக்கும் எனக்கு.
லஞ்செல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுச்சு. மேலே போய் தண்ணி அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்ததுமே முதல் வேலையை மிஷின் தாங்க வந்து ஆன் பண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பிக்கப் ட்ராப் வேலை இருக்குது பசங்களை. தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. இந்த ஆரோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது தண்ணி. வந்ததுமே அதுவும் ஆன் பண்ணி விட்டுருந்தேன். அது ஆஃபில் தான் வச்சுருந்தேன். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு இப்போ உடனே சாப்பிடணும் போலே இல்லை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். சம்மர் வந்துட்டாலே சாதம் வடிக்கிறது எப்போதுமே கொஞ்சம் சேர்த்தே தாங்க வடிப்போம். ஒரு ஆள் சாப்பிட்ற மாரி மீற மாரி தான் வந்து வடிக்கிறது. அடுத்த நாள் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பழையது சாப்பிட்டுப்போம். அப்படி பழையது சாப்பாடு வேண்டான்னு சொன்னாங்கன்னா முதல் நாளே வந்து ராகி மாவு இல்லை கம்புலாம் போட்டு கூழ் பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் வந்து காலையில் கரைச்சி குடிச்சிக்கிறது. இப்படி தான் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் எடுத்தேன். ஈவினிங் வந்து பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா தான் கிச்சன் வேலையை கம்ப்ளீட்டாக வந்து முடித்தேன். சாதனப்பா வரும்போது பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வந்து பூவெலாம் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கொஞ்சம் தொடச்சி விடணும். இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.